வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, கிறுக்கு பயல் சீமான் அப்படிங்கிறவன பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஏன் கிறுக்கு பயல் சீமான் அப்படின்னு சொல்றேன், என்ன காரணம் அப்டின்னா, இவன் வந்து ஒரு வீடியோல வந்து திருவள்ளுவர வந்து பாட்டன் கிறுக்கு பய அப்படின்னு சொல்லிட்டு, திருவள்ளுவர வந்து கிறுக்கு பயங்கிறான். திரு திருவள்ளுவர வந்து கிறுக்கு பய அப்படின்ட்டு. அது என்ன காரணத்துக்காண்டி அப்படி சொல்றோம் அப்படின்னா, கல்லுண்ணாமைன்னு திருக்குறள்ல எழுதியிருப்பார். திருக்குறள்ங்கிறது வந்து அறம் சார்ந்தது. அதில வந்து போதைப் பொருளு, இந்த களவு, கொலை எல்லாத்தையுமே வந்து நீக்கி தான் எழுதியிருப்பாரு. அது அறம் சார்ந்தது. மன தூய்மையுடைய விஷயங்கள் அதில நெறையா இருக்கும். அப்ப தீய எண்ணங்களை துறந்து நல்ல எண்ணங்களை பேணுதல் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள வந்து அவர் எழுதியிருப்பாரு திருக்குறள்ல. ஆனா இந்த நாய் என்ன பண்ணுது, இது அரசியல் பண்ணணுங்கிறதுக்காண்டி கல்லு விக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி ஏன்னா இத பார்த்தா தான் நமக்கு தெரியுமே. என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஈன அரசியல் தான் அந்த நாய்ங்க பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில கேட்டா செந்தமிழ் சீமான்ட்டு சொல்லிக்கிறான் வேற. முதல்ல அறம் அப்டின்னா, அதில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அததான் சொல்லணும். இவன் வந்துட்டு இவன் கள்ளு கடை ஓப்பன் பண்றதுக்கு அங்க திருவள்ளுவர் வந்து கிறுக்கு பயலாம். இந்த நாயே போதையில தான் எப்பொழுதும் திரிஞ்சுக்கிட்டு இருக்க மாரி இருக்கு. இந்த நாய் வந்து அவர வந்து கிறுக்கு பயன்னு சொல்லுது. முதல்ல தமிழ்ல அறநூல்கள் எல்லாமே போதைப் பொருள்கள் எல்லாத்தையுமே நீக்கி தான் எழுதியிருப்பாங்க. போதைப் பொருள் எதுவுமே வந்து சிவவாக்கியத்திலேயே சொல்லியிருப்பாரு. "நேயமாய் கஞ்சா அடித்து நேரப்பினை தின்பதா நாயதாக நக்கி முக்கி நாட்டினில் அலைவரே" அப்படின்னு சொல்லிட்டு சிவவாக்கியர் பாட்டுலயே இருக்கும். அதெல்லாம் வந்து இது மாரி போதைப் பொருள்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில இந்த நாய் என்ன சொல்லுது பாருங்க. திருக்குறள்ல வள்ளுவர் வந்து கிறுக்கு பயலாம். இப்ப வந்துட்டான் அவன் புதுசா பாட்டன், முப்பாட்டன், காளியாத்தா, எங்க அப்பத்தான்ட்டு சொல்லிட்டு. சரியா லூசு பயலா இருக்கிறதுல 1 நம்பருக்கு இருக்கேன் இவன் தான். முதல்ல காளின்னா என்னங்கிறதே அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகள அகம்புறம்னு வகுக்கப்பட்டதுல தேகத்தின் தன்மையில வந்துகிட்டு இருக்கும் அது வந்து. "பகுத்தான் வகுத்த வகையல்லால் கூடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது." நூலா வடிச்சுக்கிறவங்களே அறியறது கடினமா. இவன் வந்து காளி எங்க அப்பத்தா, வள்ளுவன் முப்பாட்டன்னு சொல்லிக்கிட்டு கதைய அளந்துகிட்டு இருக்கான். அ கலிகாலம் அப்படிம்பாங்கல்ல. ஏன் கொரக்க சந்திர ரேகையில ஒரு இது எழுதி வச்சிருந்தாரு. எனக்கு இப்பதான் அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கோரக்கர் சந்திரரேகை நூல் படிக்கும்போது புரியல. ஆனா இவங்க அரசியல பார்க்கும்போது தான் நமக்கு அது என்ன எழுதி வச்சிருக்காருங்கிறது தெளிவா புரியுது. அடுத்த பதிவுல